அண்ணே சொல்லுதா. அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுறல்லண்ணே? அப்படிலாம் இல்லதா, என் தங்கச்சி பார்க்க எனக்கு என்ன கஷ்டம்? இல்லைண்ணே, 2 நாள்ல நான் ஊருக்கு போயிடுவேன். அதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டப்படுவேன் இல்லை நீ? ஏத்தா, இவத்த இருக்க மெட்ராஸ் உன்னை பார்க்கணும்னு தெரிஞ்சுன்னா பஸ் பிடிச்சி வர போறேன். இது என்ன கஷ்டம்? இல்ல, நீ பொய் சொல்ற. அதெல்லாம் விடு. உன் துணிமெல்லாம் எடுத்து வச்சியா? எடுத்து வச்சுட்டேன். எதுல எடுத்து வச்சிருக்க? காட்டு. எதுல எடுத்து வச்சிருக்க? நீ டெய்லி வேலைக்கு எடுத்துட்டு போவல, அந்த பையில. எது, அந்த குப்பைக்கு வரலையா? என்ன இப்படி பேசுற? பின்ன என்னத்தா, மெட்ராஸ் போற உன் கூட படிக்கிற பிள்ளைங்க பெரிய பெரிய பொட்டில துணி எடுத்துட்டு வருவாங்க. இது எடுத்துட்டு போனா நல்லாவா இருக்கும்? அண்ணே, இங்க இருந்து எடுத்துட்டு போறதுக்கு தான் அந்த பை. அங்க போய் செல்ஃப் இருக்கும், அதுல வச்சுக்கலாம். வேணாத்தா, இங்கேயே போடு. உனக்கு ஒரு பெரிய பொட்டி வாங்கி தரேன். நம்ம இருக்கிற நிலைமையில இப்ப பொட்டிலாம் எதுக்குன்னு? என் தங்கச்சி போற இடத்துல கௌரவமா இருக்கணும், அதை எடுத்துட்டு போக வேண்டாம். பொட்டிலாம் விலை கூட இருக்கும், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அப்படிலாம் இல்லதா, நம்ம சக்கால ரோட்ல லலிதா பேக்ஸ்மால் ஒரு கடை இருக்குல்ல, அங்க ரொம்ப கம்மியான ரேட்ல போயிட்டு இருக்கு. சின்ன பொட்டில இருந்து பெரிய பொட்டி வரைக்கும் 50% ஆஃபர்ல போயிட்டு இருக்குதா. நீ வேற காலேஜ் போற, உன் துணிமணி எல்லாம் அதை வச்சு எடுத்துட்டு போகணும்ல. என் தங்கச்சி நான் அங்க வாங்கி தரேன். சரிங்க. ஆமாங்க, எங்க அண்ணன் எனக்காக நான் ஹாஸ்டல் போறதுக்கு எனக்கு ட்ராலி வாங்கி கொடுக்க போறாரு. எங்கன்னு தானே பாக்குறீங்க? நம்ம செக்காலை ரோடு காரைக்குடி ஸ்ட்ரீட் லலிதா பேக்ஸ் மால்ஸ்ல. அங்க போனீங்கன்னா ட்ராலி, ஹேண்ட்பேக்ஸ், பர்ஸ் எல்லாமே 50 to 70% ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. ஸோ நாங்க போய் அங்க பர்ச்சேஸ் பண்ண போறோம். நீங்களும் விசிட் பண்ணுங்க. கரெக்ட் தானே? நீ சொன்னா சரியா தான் இருக்கும்.